Hello guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது தம்பி ஜனா. ஸோ அவர் வந்து விப்ரோவில் வந்து ட்ரெயினி ரோலுக்கு இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜனா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க. அவங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? சேலம் நேட்டிவ். காலேஜ் வந்து 24 பாஸ் அவுட். கோயம்புத்தூர்ல காலேஜ் முடிச்சிருக்கேன். எந்த காலேஜ்? ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, ராமகிருஷ்ணா தான். பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் முடிச்சேன். ஓகே. ரிசல்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? முடிச்சுட்டு ஒரு 2-3 months கோயம்புத்தூர் சைட்ல ஜாப் சர்ச் பண்ணேன். அப்புறமேட்டு அப்புறம் இதுவும் இங்கே செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் கோர்ஸ் தான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. படிச்சுட்டு ட்ரை பண்ணாங்க. அப்புறமேட்டு எங்க சித்தப்பா வந்து இங்க சென்னையில தான் ஒர்க் பண்றாரு. அவரு வந்து சதர்லாண்ட் இருக்காரு. அவங்க கம்பெனில வந்து பெசன்ட்ல இருந்து படிச்சுட்டு அதிகமா வராங்க அப்படின்னு ஒரு பெசன்ட் எடுக்க. அப்புறம் வந்து கேட்டு ஜாயின் பண்ணி ரெஃபரன்ஸ்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டர்வியூல மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க? 5 rounds இருந்தது. மோஸ்டா நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஸ்கில் செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில்ஸ்ல தான் அவங்க மோஸ்டா இது பண்ணாங்க. அது கூட கம்யூனிகேஷனும் கொஞ்சம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 4 செக்ஷன் வச்சிருந்தாங்க. பேசிக் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது, கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலான கிராமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டைப்ல கேட்டிருந்தாங்க. செகண்ட் செக்ஷன் வந்து வாய்ஸை வந்து எப்படின்னா ஏஐ வந்து அந்த கொஸ்டினை கேட்கும், அது நம்ம வந்து ஆன்சரா சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்டோரியா அது ஏஐ கேட்கறத வந்து ஸ்டோரியா நம்ம சொல்லணும். தேர்டும் ஃபோரும் இந்த மாதிரி தேர்ட் ஃபோர்த் ரவுண்டும் இந்த மாதிரி செக்டார்ல தான் ரைட்டிங் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் தான். நம்ம அது ஸ்கில்ஸ் என்ன, அங்கே ஜாவா நான் கொடுத்தது ஜாவா, பைத்தான். நான் பைத்தான் ஏன் கொடுத்தேன்னா காலேஜில் ப்ராஜெக்ட் பைத்தானில் தான் பண்ணேன். அப்புறம் தேர்டு ஸ்கில்ஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் நான் காலேஜ் இன்டர்ன் போனதுனால அது நான் கொடுத்தேன். அந்த ரிலேட்டட்ல தான் ஆப்டிடியூட்லாம் இருந்தது. மோஸ்டா மேக்ஸ் தான் அதிகமாக இருந்தது. தேர்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் வந்து எப்படின்னா கொடுத்த ஸ்கில்ஸ்ல தான் முக்கால்வாசி ஜாவால தான் டெக்னிக்கல் எம்சிக்யூ மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபோர்த் ரவுண்டுமே ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் இந்த டெக்னிக்கல் சம்பந்தமா கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபிஃப்த் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். ஸோ இங்கே உங்களுக்கு எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யார் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க? ஸ்ரீமதி மேம் அவங்க எடுத்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க சூனா 2 மாசத்துலேயே ஜாவா முடிச்சிருவாங்க. இவங்க நான் 3 months ஆகி 4 months ஆகி இன்னும் முடிக்கல, ஆல்மோஸ்ட் 2 வரல இன்னும் வரல அப்படின்னு கேட்டது தான் அவங்க பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1 hour கிளாஸ் தான். அவங்க ஒரு நாளைக்கு 2 ப்ரோக்ராம் இல்லை 3 ப்ரோக்ராம், அந்த ஒரு டாபிக் 2 டாபிக் அந்த மாதிரி தான் நடத்தி பொறுமையாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஷாரிலா மேம் தான் அட்வான்ஸ் ஜாவாவும் ஸ்ப்ரிங் பூட்டும் வந்தாங்க. அவங்க ஒரு 2 months முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஆஃபர் லெட்டர் இப்போ இன்னும் டாக்குமெண்ட் சப்மிஷன் முடிச்சட்டி தான் ஜாயினிங் லெட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்னாலும் வாங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ.